வணக்கம். நான் பிரவீன்குமார், நாமக்கல் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர், நாம் தமிழர் கட்சி. இப்போ நம்ம நாமக்கலோட மிகப்பெரிய ஒரு தொழிலை பத்தி நம்ம பேச போறோம். அது மிகவும் வருமானம் தரக்கூடியது. இந்திய அளவில், உலக அளவில் பெயர் பெற்ற ஒரு தொழில், அதாவது கோழிப்பண்ணை தொழில். நாமக்கல்ல கோழிப்பண்ணை தொழில்ல இருக்கும் பிரச்சனைகள், முதலாளிகளுக்கும் இருக்கிற பிரச்சனைகள், சுற்றுவட்டார பகுதியில் இருக்க மக்களோட பிரச்சனைகளை பத்தி நம்ம பேச போறோம். இப்போ ஒரு கோழிப்பண்ணை இருந்தால் அதை சுத்தி இருக்கிற மக்களுக்கு என்ன பிரச்சனைனா, ஈ தொல்லை அதிகமா இருக்குது. ஈ தொல்லை அதிகமா இருக்கிறத நம்ம என்ன பண்ண போறோம், அந்த ஈக்களை குறைக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்க போறோம். ஈக்கள் குறைக்கிறது நடக்கிற நடவடிக்கைக்கு ஏற்கனவே இருக்கும் டெக்னாலஜிகள் மிகவும் விலை உயர்ந்ததா இருக்கிறதுனால அரசாங்கத்தின் மூலம் ஒரு நல்ல டெக்னாலஜி ஏற்படுத்தப்பட்டு, அதுக்கான குழு அமைக்கப்பட்டு, அந்த டெக்னாலஜி கோழிப்பண்ணையாளருக்கு மானிய விலையில் கொடுக்கப்பட்டு, சுற்றியுள்ள எல்லா மக்களுக்கும் கோழிப்பண்ணையால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மறுபடி பார்த்துக் கொள்ள போகிறோம். இரண்டாவது, அந்த ஈக்கள் மூலம் மக்களுக்கு தொற்றுநோய் அபாயம் உள்ளது. சுவாச பிரச்சனை, வயிற்றுப்போக்கு, தும்பல், இருமல் போன்ற பல பிரச்சனைகள் உள்ளது. இதை அனைத்தும் நிவர்த்தி செய்வதற்கான வேலைகள் செய்யப்படும். கோழிப்பண்ணை பிரச்சனை எப்படி இருக்குதுன்னா, சுத்தி இருக்க எல்லா இடத்துலையுமே கோழிப்பண்ணை ஒரு இடத்துல அமைக்கிறானா, ஒரு முதலாளி அமைக்கணும்னு விருப்பப்படுறாங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்ளமா இருக்குது. ஒரு கோழிப்பண்ணை இன்னைக்கு தொடங்க முடியாத சூழ்நிலை உள்ளது. கோழிப்பண்ணையும் அமைக்கணும், அதே சமயம் சுற்று வட்டாரத்தில் இருக்க எந்த மக்களுக்கும் பிரச்சனை ஏற்படாத வண்ணம் அந்த கோழிப்பண்ணை இருக்க வேண்டும். உள்ள வேலை செய்யற லேபர்ல இருந்து, வெளியே இருக்கிற மக்கள் இருந்து, முதலாளி இருந்து அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாத இருக்கணும். அப்பதான் அந்த தொழில் இந்த நாமக்கலில் அடுத்த வளர்ச்சிக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். அடுத்து அந்த கோழியோட எரு. கோழியோட எரு மிகவும் அதிகமான சத்துக்களை கொண்டது, அதில் தலைச்சத்துலாம் அதிகமா இருக்கிறதா சொல்றாங்க. அதனால நம்ம அதை என்ன பண்ண போறோம்னா, நேரடியாக அந்த கோழிப்பண்ணை எருவை நம்ம விவசாயத்துக்கு யூஸ் பண்ண முடியாது. என்ன காரணம்னா, அந்த கோழிப்பண்ணை எரு கொஞ்சம் ஹீட் ஆனது போட்டோம்னா அந்த மரமோ செடியோ செத்துரும். அது அந்த ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சதுனால்தான் யாருமே மக்கள் கோழி எருவை நேரடியா விவசாயத்துக்கு யூஸ் பண்றது இல்லை. அப்போ கோழி எருவை எப்படி மேம்படுத்தலாம், அந்த கோழி எருவை மக்கச் செய்து அதை மேம்படுத்தி அதை ஒரு நல்ல உரமாக மாற்றலாம். அதன் மூலம், அதாவது கோழி எரு நாமக்கல்ல ஈஸியா கிடைக்குது கோழிப்பண்ணைகள்ல இருந்து. அந்த எருவை கேரளாவுக்கு நிறைய எக்ஸ்போர்ட் ஆகிட்டு அந்த எருவை இங்கேயே இந்த மக்களுக்கு, இங்க இருக்கிற விவசாய நிலங்களுக்கு பயன்படுத்துவதன் மூலம் விவசாயத்தில் நல்ல வளர்ச்சி பெறலாம். இது மாதிரி கோழிப்பண்ணை சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் நாம் தமிழர் கட்சி ஆட்சி வந்தால் மிக விரைவில் தீர்க்கப்படும். நன்றி, வணக்கம்.